ராஜாட்ட தானே போய் சொல்லணும், அதான மரியாதை. நம்ம போய் சொல்லுவோம், சொல்லாம இருந்தா நாளைக்கு நம்மதான் குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 குஷ்டரோகியும் இப்ப எங்க போறாங்க, இஸ்ரேல் ராஜாட்ட போய் சொல்ல போறாங்க. அப்ப ராஜா வந்து என்ன சொல்றாரு, அது எப்படி அப்படி எல்லாரும் திடுத்துப்புன்னு ஓடி போயிருப்பான், எதிரி சும்மா ஓடி போவானா, நம்ம ஏதாவது யுத்தத்துக்கு போனா அவன் பயந்து ஓடி போவான். அப்போ வந்துட்டு அவங்க எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க, நம்ம போனோம்னா உயிரோட பிடிக்கலாங்கிறதுக்காக அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க ஆட்கள்ல ஒரு 5 பேர் மட்டும் ராஜா ஆட்களை அனுப்பி விடுறாங்க. உண்மையிலே எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு அங்க போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த டென்ட்ல யாருமே இல்ல. சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் அந்த குதிரையை வச்சு சுத்தி பாக்குறாங்க, யாரும் என்கிட்ட ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்ல. அவங்க டென்ட்ல எல்லா பொருளும் அப்படி அப்படியே சிந்தி சிந்தி கிடக்குது. அப்ப ஊருக்குள்ள வந்து சொல்றாங்க மக்கள்கிட்ட, இப்ப 4 பேர்கிட்ட சொன்னா என்ன செய்வாங்க, கதவை தட்டி தட்டி எழுப்பி விட்டாத சொல்லுவோமா இல்லையா, எல்லாருமே எதிரிகள்லாம் ஓடிட்டாங்களா, அங்க ஃபுட்டு எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது அப்படின்னு சொன்னா எல்லாரும் கதவையும் தட்டி தட்டி கத்தி சொல்றாங்க. எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க, தலை தெறிக்க ஓடுறாங்க. எல்லாம் ஓடுவாங்களா இல்லையா?